ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே நீ என்னுடைய முகத்தை பார்த்து என் வாக்கையும் கேட்டே ஆகணும்னு எதுக்காக நான் அன்பு கட்டளை இட்டேன் தெரியுமா? இதோ இதை முழுவதுமாக கேட்டு முடிச்சினா கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் உனக்காக என்ன செய்ய போகிறேங்கிறது உனக்கே புரிய வரும் என் தங்கமே. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் கண் முன்பாகவே உன்னை சிறப்பாக வாழ வச்சு காட்டுறதுக்காகவும் உன்னுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அனைவருக்கும் உணர்த்துவதற்காகவும் தான் இந்த பதிவை கேட்க சொன்னேன். நம்பிக்கையோட உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்னு நீ நம்பும்போது எல்லாமே மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எல்லா வகையிலும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது இது சரியாக வருமா வராதா, இது நல்லதா கெட்டதான்ற சந்தேகம் வந்துச்சுனாலே அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் எப்போதுமே எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நன்மையாக நினைக்க பழகு. நல்ல விஷயங்கள் எப்போதும் மனசுக்குள்ள சந்தேகத்தை கொடுக்காது. நல்லது மனித மனத்தையும் அலைக்கழிக்காது என் செல்லமே. நீ மனசில் எப்போதும் உறுதியாக தெளிவாக முடிவெடு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். துன்பம் என்பது கடலின் அலைகள் போல வந்து வந்து உன்னை முட்டி மோதி துன்பத்தை பிரச்சனைகளாக கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த சாயப்பாவின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என் தங்கமே. தப்பு நடக்குது, மற்றவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது அதை சகிச்சுக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு மரியாதை கிடைக்காது. சில இடங்களில் பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும். நீ எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பொறுமையாகவே போய்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் உனக்கும் மனசு இருக்குன்றதை மற்றவங்க மறந்து போயிடுவாங்க. எப்போதும் எதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதல்ல வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து சகிச்சுக்கிட்டு போகிறது நல்லது. ஆனால் எல்லாத்தையும் எல்லாருக்கும் விட்டு கொடுத்துட்டு சகிச்சுக்கிட்டு போனீன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. யாருமே இல்லாமல் நீ தனியாக நிற்கிறனால தான் உனக்கு துணையாக இந்த சாயப்பா ஓடி வந்தேன். நீ எப்போதும் கவலைப்படும்படியும் கண்கலங்கும்படியும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செய்வேன், உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு உனக்கு ஆறுதலை கொடுத்து அன்பு செலுத்த தான் ஓடி வந்தேன். எப்போவுமே நீ அடுத்தவங்க கிட்ட எதையாவது எதிர்பார்த்துனா ஏமாந்து தான் போவேன். ஆனால் எல்லாமே நான் தான் உனக்குன்னு இந்த சாயப்பாவை நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டினா ஒருபோதும் எந்த ஏமாற்றமும் உன்னை நெருங்காது என் செல்லமே. நல்ல குணத்தோட நல்ல மனசோட இருக்கக்கூடிய உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரப்போகுது. பொக்கிஷம் போன்ற புதையல் போன்ற உன் மதிப்பை நான் அனைவருக்கும் புரிய வைப்பேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் பார்த்த நான் இது அத்தனையையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கணும்னு முடிவை எடுத்துட்டு தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். கண்டிப்பாக இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன் லட்சியத்தை அடைவதில் மட்டும் உறுதியாக இருந்தினா போதும். உன் மனசில் நீ எந்த அளவுக்கு உறுதியாக ஆழமாக நம்பிக்கை வச்சு வேலை செய்றியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடந்தே தீரும். எதையும் மனசில் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் எண்ணங்களை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி நீ நம்பிக்கையோடு உன்னுடைய வேலைகளை செய்யும் போது நீ நினச்சதை விட, நீ எதிர்பார்த்ததை விட, நீ ஆசைப்பட்டதை விட உன் விருப்பங்கள் அழகாக நிறைவேறிடும் என் செல்லமே. நீ நினைக்கிற எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இனிமே உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியுள்ளதாக அர்த்தம் உள்ளதாகவே இருக்க போகுது. நீ கேட்டதையெல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு உன் கைகளில் ஒப்படைக்க தயாராயிட்டேன் என் செல்லமே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைக்க போகிறேன். உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் தாங்கிக் கொள்ளவும் நீ தயாராக இருந்தினாலே வெற்றி தானாக உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்துடும். நீ எப்போதும் மன உறுதியோடு இருக்க கற்றுக்கோ. வாழ்க்கைன்ற போராட்டத்தில் நீ எந்த அளவு மன தைரியத்தோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும். உன் மனசுலையும் உன் எண்ணத்திலும் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை உன் கைகள்லையே நான் ஒப்படைக்க போகிறேன். இந்த உலகத்தை பற்றி உனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கலாம், புரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா உனக்கே தெரியாமல் பல விஷயங்கள் உன் முதுகுக்கு பின்னாலேயும் உன்னை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்க வேண்டியது, உனக்கு தெரிய வைக்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய கடமை அல்லவா? நீ என்னதான் மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் துணையாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் நல்லா உயர்ந்து வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா உடனே உன்னை தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள். இந்த சாயப்பா நேர்வழியில் செல்ல நினைக்கும் உனக்கு, நேர்மையாக வாழ நினைக்கும் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் போகிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரே அடியாக உடனே மாறிடாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கான மாற்றம் வர ஆரம்பிக்கும். நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாக விடியும் என் செல்லமே. இப்போவே உன் மனசில் இருக்க கவலைகளையும் கஷ்டங்களையும் துரத்தி அடித்து எந்த எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள் புகாத அளவுக்கு நேர்மறையான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரத்தான் செய்யும். ஆனால் நீ எதை கண்டும் பயப்பட வேணாம். இந்த சாயப்பா உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ பயப்பட தேவையில்லை என் செல்லமே. உனக்கு குழந்தையாகவும் நானே வந்து பிறப்பேன். உனக்கு குருவாகவும் உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே துணையாக இருப்பேன். வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் உன் கடமையை செய்வதை மட்டும் நிறுத்தாதே. யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய திறமையும் நேர்மையும் இந்த உலகத்துக்கு புரிய வரும். இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்து கொண்டே இருப்பதும் இனி நடக்கப் போவதும் எல்லாமே இந்த சாயப்பாவின் அருளால் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் மனக்கலக்கத்தை எல்லாம் போக்கி உன்னை அமைதிப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். என் அன்பு குழந்தையான நீ வலியையும் வேதனையும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்த காலத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுக்க போகிறேன். அதனால தான் இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே உன் கஷ்டங்களை முடிச்சு வச்சு 12:01 நாளைக்கு ஆரம்பிக்க போகிற அந்த நல்ல நாளை உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுக்கணும்னு வந்தேன். உன் கவலைகள் அனைத்தையும் இந்த நிமிஷமே என் காலடியில் வச்சிடு. அது எல்லாத்தையும் உனக்கு இன்ப செய்தியாக நான் மாற்றி தருவேன். கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீருமேன் செல்லவே. யாருக்கும் துரோகம் செய்யாமல் யாரையும் ஏமாத்தாமல் நல்லதே நடக்கும்னு நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நானே நடத்தி முடிப்பேன் என் தங்கமே.